ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ G96 1 month ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ப்ரோஸ் கான்ஸ், யார் வாங்கலாம், என்ன பண்ணலாம், ஸோ இதோட டிஸ்பிளே, இதோட யூசேஜ், இது வந்து ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபோன் கவர் பண்ணின கவர் மோட்டோவில் மட்டும் தான் இதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து சார்ஜருடைய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கேபிளும் இருக்குது. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஸோ நியூவாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் போட்டுரும், யூவி லைட் இதில் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த லிக்விட்லாம் ஊற்றி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த லிக்விட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்குள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம பாக்ஸில் கம்ப்ளீட்டாக இருக்கிறது. இதோட ஃபர்ஸ்ட் லுக், இதோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வேகான் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெதர் ஃபினிஷில் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்லிப்பரி ஆகாது. ஸோ கையிலேயே ஹேண்டியாக இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரெத்து கொடுக்க மாட்டாங்க ஃபோனில். ஸோ அதனால் வந்து கை கடக்கமாக இருக்கும். இது வந்து கர்வ் டிஸ்பிளே தான், பட் ஸ்டில் இது வந்து ஸ்லிப்பரி கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். ஸோ இந்த ஃபினிஷ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லுக் கொடுக்கும். மற்றபடி இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு வெயிட்லெஸ்ஸான ஃபோன். ஸோ இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க, 198 grams தான். ஸோ இந்த வெயிட்டையும் பார்த்து தான் நான் இந்த ஃபோன் வந்து வாங்கினேன். ஸோ இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 144 ரெஃப்ரெஷ் ரேட்டில் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6.6 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க, பட்னா ரொம்ப ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்குங்க. இங்கே டச் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி பார்த்தீங்கன்னா மேலே போனோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.6 inch டிஸ்பிளேயாக இருந்தாலுமே வந்து நமக்கு ரீச் வந்து ஃபுல் ரீச் வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் 144 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 monthல வந்து எனக்கு எந்த லேகுமே பட்டதில்லை. 3D கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா POLEDயும் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. ஸோ கர்வ் டிஸ்பிளே ஃபோன், POLED கொடுத்துருக்காங்க, 144 ரெஃப்ரெஷ் ரேட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் டச் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் இதில் வந்து ஸ்பில் ஆகி நீங்கள் யூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த லேகுமே இருக்காது. நான் யூஸ் பண்ணி பார்த்தாங்க, க்ளீனாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நார்மலி பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே இதை ஒர்க் ஆகாது, அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் கிடையாது. அந்த டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக லேக் இல்லாமல் ஒர்க் ஆகுது. அண்டர் வாட்டர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, IP68. ஸோ அண்டர் வாட்டர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் போட்டாலுமே எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நான் இதில் தண்ணியில் போட்டு பார்த்தல, ஏன்னா இதில் சொந்த ஃபோன். ஸோ இதை நான் சொந்தமாக காசு கொடுத்து வாங்குறதுனால எனக்கு தண்ணியில் போட்டு எடுக்கிற அளவுக்கு எனக்கு மைண்ட் வரலை. பட் ஆனால் வந்து அண்டர் வாட்டர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தைரியமாக வந்து எங்கேயாவது கீழே விழுந்துச்சுன்னா பதட்டத்தோடு எடுக்க வேண்டாம். பட் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து Snapdragon 7S Generation 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா புதுசு கிடையாது. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ப்ராசஸர் தான். பட் இருந்தாலுமே இந்த ப்ரைஸிங் ரேஞ்சில் இதுதான் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மோட்டோ கொடுத்துருக்காங்க. பட் அதே மாதிரி இதில் வந்து லேக்லாம் எதுவுமே இல்லைங்க. இது வரைக்கும் நான் 1 month யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 monthல வந்து எனக்கு எந்த லேக்குமே தோணுதில்லை. ரொம்ப டீசெண்டான ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ 8GB ரேம் வந்து நார்மலி நமக்கு போதுமான ரேம் நினைக்கிறேன். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலி 8 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டில் 8GB ரேம் வந்து ரொம்பவே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ இதில் வந்து ஹீட்டிங் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ சார்ஜ் பண்ணும்போது ஹீட் ஆகலை, அதே மாதிரி யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகலை. ஸோ ரொம்ப நல்லாவே பேட்டரி நிற்குது. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்னாடி காமிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 watt சார்ஜ் கொடுத்துருக்காங்க. சார்ஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இல்லைங்க. ஒரு 50 minutesல பார்த்தீங்கன்னா ஒரு 80% சார்ஜ் அந்த மாதிரி ஆகுது. 50 to 60 minutesல வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் சார்ஜ் வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஓகே தான். பட் நான் நிறைய இடத்துல இப்போ வந்து 120 mAh சார்ஜே பார்த்துட்டேன். ஸோ இது வந்து 33 தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி குட் ப்ராடக்ட். பேட்டரி யூசேஜ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பேட்டரி நிற்குதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ, ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து 42 hours ஆஃப் யூசேஜ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 32 hours ஆஃப் வீடியோ சொல்லியிருக்காங்க, 35 hours ஆஃப் கால்ஸ் சொல்லியிருக்காங்க, 119 hours ஆஃப் சாங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து செக் பண்ணி பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் என்னோட யூசேஜ் பற்றி நான் சொல்லணும்னா இது வந்து டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம நார்மலாக ஒரு ஃபோன்ஸ் வச்சுட்டு இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிட்டே வரும் சார்ஜ். பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து நார்மலாக வச்சுருந்தீங்கன்னா சார்ஜ் வந்து ரொம்ப மினிமலாக ட்ரெயின் ஆகுது. பட் அதை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி ரொம்ப டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நான் சொல்லுவேன். கேமரா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக்கில் வந்து 2 கேமரா தான். நார்மலாக வந்து நிறைய கேமராஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ 2 கேமரா தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 50 மெகா பிக்சல் தான் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க.
இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சோனியோட கேமரா. ஸோ ப்ரிட்டி டீசென்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ வந்து வெளில வந்து அவுட்டோர் லைட்டில் எடுத்திருக்கேன். ஸோ அது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவுட்டோர் லைட்டில் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோஸ் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் க்ளவுடி வீடியோஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அல்ட்ரா வைட் இருக்குது. ஐ மீன் லைக் 10x ஜூமில் வந்து பண்ணலாம். பட் 10x ஜூமில் போனால் நார்மலாக உங்களுக்கு தெரியும் இல்லையா, பிக்சலேட் ஆகும். ஸோ பிக்சலேட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு 2x வரைக்கும் நம்ம டீசெண்டாக எடுக்கலாம். 1x எடுக்கலாம், 2x எடுக்கலாம், 0.5 எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எடுக்குதுங்க. ஸோ நான் எடுத்த சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஹாய் கைஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா மோட்டோ G96 வீடியோ தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் 4K 30 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதோடைய வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் சன்னியாக இருக்கிறதுனால என்னால் கண்ணு ரொம்ப திறக்க முடியல. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா மோட்டோ G96 எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 4K வீடியோ 30 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதோட வீடியோ எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இதோட ஸ்டெபிலிட்டியை நான் சொல்கிறேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். ரியர் கேமராவில் 4Kல 30 ஃப்ரேம்ஸ் per செகண்ட்ஸில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதோட ஜூமிங் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ 1x ஜூமில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் 6x ஜூம் வரையும் இருக்குது. ஸோ உங்களால் அந்த புறாவை க்ளீனாக பார்க்க முடியுதா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது நிறையவே பிக்சலேட் ஆகுது 6x ஜூமில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1x ஜூம் அண்ட் 2x ஜூம் ரொம்ப நார்மலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ 2x ஜூமில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் 2x ஜூம். ஸோ 2x ஜூமில் உங்களால் கிளியராக பார்க்க முடியுதா அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸோ 1x ஜூமை விடவும் கம்மியாக நமக்கு வைட் ஆங்கிள் லென்ஸ்லேயும் கூட பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸ். ஸோ இதுலேயே வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய மோட்டோ G96 வீடியோ. ஸோ இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது, இதோட வீடியோ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ லோ லைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரிட்டி டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம நார்மலாக நேச்சுரல் லைட்டில் ரொம்ப நல்லா பண்ணுது. பட் ஆனால் நமக்கு வீட் லைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, உங்களுடைய டோன்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. பட் ஸ்டில் அதோட ஏஐ கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அந்த ஸ்டில் கிடைக்கிறது இல்லை. எடுத்த ஒரு செகண்ட் நீங்கள் மூவ் ஆகாமல் இருந்தீங்கன்னா அந்த ஸ்டில் தான் கிடைக்கிது. நம்ம எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த செகண்ட்ஸ் மூவ் ஆகிறோம் இல்லையா, அந்த ஸ்டில் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ மேபி அது ஏஐயோட ஒர்க்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது எனக்கு என்னமோ அது எனக்கு சரியாக படலை. பட் ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நான் ஸ்பீக்கர்ஸ் பற்றி நம்ம பேசணும்னா, ஸ்பீக்கர்ஸ் நார்மலி நீங்கள் எப்போ எடுத்தாலுமே மோட்டோ பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க எப்பவுமே வந்து இது பண்ணனால உங்களுக்கு டால்பி அட்மாஸ் நிறைய டைம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் வந்து தனியாக உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ டால்பி அட்மாஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா டீசெண்டான வந்து உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் மூவி பார்க்கணும் அப்படின்னா தனியாக ஸ்பீக்கர்ஸ் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ ஒரு 2 members 3 members பார்க்குறீங்கன்னா ப்ரிட்டி டீசெண்டான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ தனியாக ஒரு ஸ்பீக்கர் வச்சு தனியாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாதுங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இல்லை, ஒரு இது இல்லை. ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. இது வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதும் சரி, சார்ஜ் பண்ணும்போதும் சரி. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலி இது வந்து ரொம்ப லைட் வெயிட். நான் சொன்ன மாதிரி 178 grams தான் அதோடைய வெயிட்டே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 6.7 inch 6.8 inch அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க.
6.6 இன்ச்சில் கொடுக்குறாங்க. பட் ஆனால் நான் கான்ஸ்ட்லி அந்த 6.6 தான் சொல்ல போகிறேன். பட் யா இது வந்து பார்த்தீங்கன்னா 144 ரெஃப்ரெஷிங் ரேட்டில் 3D கர்வ்ட் POLED. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் கண்டிப்பாக ப்ரோஸில் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா டிஸ்பிளே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நான் ரீசெண்ட் டைமில் எதனால இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா அது கர்வ் டிஸ்பிளே தாங்க. எனக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட பார்த்துட்டு கர்வ் டிஸ்பிளே வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இந்த ஃபோன் வாங்கினது. அந்த ஃபோனை எப்படி வாங்கினதை கடைசியில் சொல்கிறேன், இந்த வீடியோ கடைசியில். இதோட கான்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 33 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. டீசலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இருந்தாலுமே கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.6 நம்மளால் ரீச் பண்ண முடியல. ஸோ என்னதான் ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபோனோட ரீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. பட் 6.6 கொடுக்காம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் மேபி இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஃபோன் அப்படின்னு தோணுது எனக்கு. இப்போவும் நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. 2 இயர்ஸ் பேக் இருந்த ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ப்ராசஸர் வந்து எனக்கு தெரிஞ்சு 50-50 அந்த மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ க்ளோஸ்லி சொல்ல முடியாது, கான்ஷியஸ் சொல்ல முடியாது, அந்த மாதிரி டைப் ஆஃப் இது தான். ப்ரைஸிங் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட் மெகா சேல், அமேசான் கிரேட் இண்டியன் சேல், ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுத்துருந்தாங்க இந்த ஃபோன். ஸோ 14,999 அதுதான் வந்து இந்த ஃபோனோட ரேட்டாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் அதாவது 8/128 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17,999 வருது. அதே மாதிரி நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 256 GB ரீடன் ROM. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19,999, ஸோ 20,000 கிட்ட வருது. ஸோ இது நான் எப்படி வாங்கினேன்னா என்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதோ ஒரு ஃபோன் இருந்தது. ஸோ அந்த ஃபோன் வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் இந்த ஃபோன் வாங்கினேன். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 5,000 rupees வந்து எனக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட் கிடச்சிது. ஸோ ஆல்மோஸ்ட் 15,000 நான் இந்த ஃபோன் வாங்கினேன். ஸோ 15,000 இந்த ஃபோன் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே வர்த்துங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச், அதாவது வந்து நான் வந்து எனக்கு வந்து அழகான ஒரு ஃபோன் வேணும், கம்மி ரேட்டில் வேணும், நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும், கை கடக்கமாக இருக்கணும் அப்படின்னா ஓகே இது வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ நல்லா ப்ராசஸும் பண்ணுது, எல்லா ஒர்க்கும் பண்ணுது. ஸோ செகண்டரி ஃபோன் அப்படின்னு அதாவது நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணுறவங்க, ரொம்ப ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க செகண்டரி ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் டீசெண்டாக ஒர்க் பண்ணுறவங்க தான், எனக்கு வந்து எல்லா ஒர்க்கும் நார்மலாக நடக்கும் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைமரி ஃபோனை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே ஒரு நைஸ் ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கர்வ் டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் கிடைக்காது. பட் இதில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னுடைய வியூஸ் ஆஃப் 1 month. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.